ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஆடி மாதத்தில் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு பருப்பு பாயாசம் தான் வைக்க போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் அந்த மாதிரி பாயாசம் வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ நான் பண்ணுற விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலன்றதுக்காக இன்றைக்கி நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கல்யாண வீட்டில் அந்த மாதிரி சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டில் இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாயாசோட டேஸ்ட்டு. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றதுக்காக இன்றைக்கி நான் வீடியோஸ் எடுத்து காமிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பருப்பு பாயாசம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பை வச்சு பருப்பு பாயாசம் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாயாசத்துக்கு பாசிப்பருப்பு தான். நான் இன்றைக்கி வந்து 1 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு பாசிப்பருப்பே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 கிளாஸ் அளவுக்கு நமக்கு பாயாசம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பெல்லாம் வறுத்து சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை ஃபுல்லாக நம்ம அந்த நெய்யிலே வறுத்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த பாசிப்பருப்பில் நம்ம பாயாசம் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த பாசிப்பருப்பில் நமக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும். அந்த ஸ்மெல்லு எல்லாமே நமக்கு போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வறுக்கிறோம். நல்லா வறுக்கணும். ஒரு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. நிறைய பேர் வந்து இந்த பாசிப்பருப்பை வந்து வறுக்காமல் டேரெக்டாகவே போடுவாங்க. அந்த மாதிரி டேரெக்டாகவும் போட்டுறாதீங்க. பாசிப்பருப்போட ஃப்ளேவர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது, மாறி போயிடும். இந்த மாதிரி வறுத்து நீங்கள் ஒரு தடவை பாயாசம் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களே விடவே மாட்டீங்க. ஸோ பேசிக்கிட்டே நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பருப்பு எல்லாமே வறுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்சர் ஆகும் உங்களுக்கு வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா. பருப்பை ஃபுல்லாகவே நல்லா வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேன் வச்சுட்டு இந்த பருப்பை ஃபுல்லாக வேக வைக்க போகிறோம். நான் இந்த பேனில் தான் வந்து பாயாசம் செய்ய போகிறேன். அதனால் ஒரு பெருசாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது ஃபுல்லாக கரெக்டாகவே இருக்கும். ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேகிற அளவுக்கு. பருப்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பாசிப்பருப்பை ஃபுல்லாக நமக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க போகிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே தேவைப்படும். வறுத்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். நிறைய பேர் இந்த பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு விசில் போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு பருப்பு ஃபுல்லாக நல்லா குழஞ்சி போயிடும். சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் அந்தளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி வறுத்து தண்ணியிலே நம்ம வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். லைட்டாக வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்காக எப்போவுமே வந்து இந்த மாதிரி உப்பு சேர்த்து பண்ணுங்கள். ஸ்வீட்டோட டேஸ்ட் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இருக்கணும். ஆனால் லைட்டாக வேகாமல் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3/4 பதத்தில் வெந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்போட டேஸ்ட் நமக்கு வரும். அந்த பருப்பு நல்லா குழஞ்சி போய் இல்லாமல் கொஞ்சம் அந்த பருப்பு நமக்கு தெரியணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து குக்கர்லேயும் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் நமக்கு அந்த பருப்பு எல்லாமே. நமக்கு அதோட கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பேனில் போட்டு நான் வேக வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பாயாசம் பண்ண போகிறேன். நல்லா குக் ஆகணும் அந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா. நான் காமிக்கிறேன் எந்த ஸ்டேஜில் குக் ஆகுதுன்னு. அது வரைக்கும் அது நல்லா குக் ஆகணும். நம்ம குக் பண்ண 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 இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. நாங்கள் வந்து ஆடி மாதம் ஆகிட்டா போதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயாச ரெசிபி பண்ணி நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி தான் நானும் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி பண்ணி நான் சாமி கும்பிடுவேன். அதனால நான் இன்றைக்கி பருப்பு பாயாச ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். பருப்பு பாயாசம் நல்லா வேகணும். போட்டிருக்க பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி போய் இல்லாமல் ஒரு 3/4 பதத்தில் வேகணும். நான் சொன்னேன் பாருங்கள், அந்த பதத்தில் வேகணும். தண்ணி நமக்கு முன்னாடிக்கு எப்பவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. நமக்கு பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்துட்டு வந்திருக்குது. அந்த பருப்பு எல்லாமே வெந்துருச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி அந்த பருப்போட வந்து ஃப்ளேவர் வரும். நமக்கு அது நல்லா பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பாயாசத்துக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்கணும். அது வரைக்கும் அந்த பருப்பை நல்லா வேக வச்சு நம்ம எடுக்கணும். முன்னாடிக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த தண்ணி போதும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பாயாசம் நம்ம பண்ணி கிண்டி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த பருப்பு பாயாசத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட போகிறேன்றதை வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், ஜாங்கிரி. வெல்லம் வந்து நான் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நம்ம 1 கப்பு அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு போட்டோமா அதே அளவுக்கு ஈக்குவலாக வெல்லம் சேர்க்கணும். அதேமாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சில்லி கிட்ட நல்லா மிக்சியில் வந்து லைட்டாக அரைச்சும் அரைக்காமல் மாதிரி லைட்டாக துருவி எடுத்திருக்கேன். அதே மாதிரி காஞ்ச திராட்சை, உலர்ந்த திராட்சை க்ரீன் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ஸு.
நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தை வந்து நம்ம பாகு மாதிரி காய்ச்சி நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் சேருங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட் போட்டிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ரேஷியோ எப்படி போடுங்க, கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ இந்த வெல்லம் கட்டி ஃபுல்லாக நல்லா கரையிற அளவுக்கு அந்த கரண்டியை வச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்லம் எல்லாமே நல்லா பபிள்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நமக்கு அந்த கட்டி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெய்யில் வந்து எல்லாத்தையும் வறுத்து போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் இன்க்ரீடியன்ஸ், அது எல்லாத்தையுமே முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நெய்யில் வறுத்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது 2யும் நல்லா வறுத்துக்கலாம் ஃபுல்லாக ஈக்குவலாகவே. வறுத்துட்டு லாஸ்ட்டில் தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து தேங்காய் வந்து துருவாமல் அந்த சில்லு சில்லாக கூட போடுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அதை விட துருவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நம்ம கடிச்சு சாப்பிட்ற வேலை இருக்காது. அப்படியே சாப்பிடும்போது நமக்கு நல்லாவும் இருக்கும் அதோடய ஃப்ளேவர் போய். இந்த மாதிரி துருவி துருவாமலும் அந்த ஒரு மாதிரி லைட்டாக மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பாயாசத்தில். ஸோ நம்ம தேங்காவையும் போட்டு நம்ம அந்த நெய்யிலே ஃபுல்லாக போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். வறுத்துட்டு லைட்டாக வறுங்க, ரொம்ப வறுக்காதீங்க. நமக்கு அந்த நெய்யோட அந்த தேங்காய் போட்டு லைட்டாக வறுத்து போட்டால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வறுத்து சேர்க்குறேன். இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ஈக்குவலாக நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி. லாஸ்ட்டில் தேங்காய் துருவலை போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை நம்ம அப்படியே பாசி பருப்பில் சேர்த்துக்க போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணி போடுங்க. நமக்கு வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ்லாம் இருக்கும். கல், அந்த மண் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுலேயே நிறைய தெரியுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் தான் நமக்கு சாப்பிடும்போது நமக்கு மண் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வெல்லம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக ஈக்குவலாக நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து வெல்லம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் திரும்பி அதேமாதிரி லைட்டாக காய்ச்சி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ரேஷியோ படி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் வீட்லேயும் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. ஸோ இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு முன்னாடியே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு குக் ஆகாது. அந்த தண்ணி மட்டும் தான் ஃபுல்லாக நம்ம கொதிக்க ஆரம்பிக்கும் ஈக்குவலாக. நல்லா கொதிக்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து வெல்லத்தோட தண்ணி நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அப்பப்போ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், முந்திரி, திராட்சை, நம்ம தேங்காய் எல்லாத்தையுமே இறக்குற ஸ்டேஜில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பூவு, அந்த முந்திரி, திராட்சை எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அதுவும் நம்ம வந்து நெய்யில் வறுத்து போட்டிருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பாசிப்பருப்பு பாயாசம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் பொடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் நச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து வீட்டில் பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அதோடய பொடியை நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காய் பொடி எப்படி செய்கிறதுனா, ஏலக்காவும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்து 2யும் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நம்ம ஸ்வீட் பண்ணும்போது அப்பப்போ சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். எப்போ ஸ்வீட் பண்ணாலும் இந்த ஏலக்காய் பொடியை ஒரு லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா போதும். அந்த ஸ்வீட்டே வேறு லெவலில் இருக்கும். அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் தான் நமக்கு அந்த ஸ்வீட்டே டேஸ்ட் கொடுக்குறதே. ஸோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போதெல்லாம். ஸோ நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் எடுத்து வைப்பேன். ஆல்மோஸ்ட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில். இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாவது தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு ஆறும்போது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும், நமக்கு கெட்டியாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப கெட்டியாகவும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து லிக்யூடாகவே இருக்காது, அப்படியே திக் பேஸ்ட் ஆகிடும், நல்லாயிருக்காது சாப்பிடும்போது. இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக எடுத்திங்கன்னா தான் ஆறி போனாலுமே நமக்கு வந்து அந்த பாயாசம் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு ஆடி மாதத்தில் எங்கள் வீட்டில் நான் செய்யக்கூடிய ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் உங்களை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.